ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஹெரிடிட்டின்றது பரம்பரை பண்புகள் கடத்தப்படுது, சிமிலாரிட்டிஸ் கடத்தப்படுது. அதே நேரத்தில் வேரியேஷன்ன்றப்போ வித்தியாசமான பண்புகள் ஷேர் செய்யப்படுதுன்னும் போது, ரெண்டு உயிரினங்கள் கலக்கும்போது அது உயிர் வாழ்தலுக்கு தேவையான ஒத்துழைப்பை தருதுன்றதை புரிஞ்சிக்க முடியல. ஹெரிடிட்டின்னா என்னதுன்னு பார்க்குறப்போ, ஹெரிடிட்டின்றது பாசிங் ஆஃப் ட்ரைட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு வர்றது. சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கிறது. ஒரு ஜென்ரேஷன் கிட்டே இருக்க ஃபியூச்சர்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது. ஐ கலரு, ஏர் டைப், ஸ்கின் டோன்லேருந்து. ஸோ ஹெரிடிட்டின்னா சிமிலராக அதே மாதிரி கண்டினியூ ஆகிறது. வேரியேஷன் என்ன புரியுது, நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷஸ், சேம் பேரண்ட்டுக்கு இருக்கிற ரெண்டு குழந்தைங்க கிட்ட வேறு மாதிரி இருக்கிறது. இன்னும் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கலாக இருக்கிறதில்ல. ஸ்மால் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. டூ சிப்ளிங்ஸாக இருக்கிறதுனாலும் ஹைட்லேயும் ஐ ஷேடில் டிசீஸ்க்கு எப்படி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வேரியேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் யூனிக்னஸ்ன்றது நமக்கு புரியுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிரியேட்ஸ் மோர் வேரியேஷன்ஸ். அதனால தான் வந்து ஆசெக்ஷுவல் செக்ஷுவல் மோட்லேருந்து ரீப்ரொடக்ஷன் மோட்லேருந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோட்க்கு நேச்சர் வந்து நிறைய விஷயங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஜீன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டூ பேரண்ட்ஸ் மிக்ஸ் ஆகிறப்போ, நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகிறப்போ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு வந்து ரெசிஸ்ட் பேரசைட்ஸ் பெட்டர் ஸ்னெயில்ஸில் பார்க்குறப்ப அப்சர்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் வந்து நமக்கும் ரிஸ்க்கு ஃபார் டிசீஸு, என்விரான்மெண்ட்டில் ஏற்படுற ஒரு மாற்றத்துக்கு தாங்கிக் கொள்ளும் சக்தி எல்லாமே வந்து வேரியேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு பீப்புளுக்கு வேறு மாதிரி இருந்தால் நம்ம சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுன்றதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. மோர் வேரியேஷன் ஹையர் சர்வைவல் சான்ஸ். ஒரு கூட்டத்தில் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்கில்லோடு இருக்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம கையில் கூட சொல்லுவோம், ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால தான் அத்தனை வேலை அதால் செய்ய முடியுது, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருந்தால் செய்ய முடியாதுன்னு. அதே மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் வேறு ஸ்கில்லோடு இருந்தால், வேரியேஷன்ஸோடு இருந்தால், சிமிலாரிட்டிஸ் இருக்கணும் ஆனால் வேரியேஷன்ஸ் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். சர்வைவல் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டர் சர்வைவல், மோர் வேரியேஷன் ஃப்ரம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. இது தமிழ்லேயும் சொல்லியிருக்கோம், நீங்கள் படித்து பாருங்கள்.